ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தாவத் சமேத்ய முனிநாச கிரஹீத பாதோ तावत् समेत्य मुनिना स गृहीतपादो राजापसृत्य भवदस्त्रमसावनौषीत् चक्रे गते मुनिरदातकिलासि शोस्मै चक्रे गते मुनिरदादखिलाशिशोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् तावत् समेत्य मुनिना स गृहीतपादो राजापसृत्य भवदस्त्रमसावनौषीत् तावत् समेत्य मुनिना स गृहीतपादो राजापसृत्य भवदस्त्रमसावनौषीत् चक्रे गते मुनिरदातकिलासि शोस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन् चक्रे गते मुनिरदादखिलाशिशोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தாவத் சமேத்ய உடனே விரைந்து வந்து, முனினா கிரஹீத பாதக அந்த முனிவர் அம்பரீஷனுடைய பாதங்களை பற்றி கொண்டார். சக அசௌ ராஜா அந்த மன்னன் அபஸ்ருத்திய விலகி நின்று, பவத் அஸ்திரம் உங்களுடைய ஆயுதமான சுதர்சனத்தை அனௌஷீத்து துதித்தார். சக்ரேகதே சக்கரம் சாந்தமடைந்து போன பிறகு முனிகி முனிவர், துவத் பக்திம் அந்த அம்பரீஷ ராஜாவுக்கு உங்களிடம் இருந்த பக்தியையும், ஆகசிக்கிருதே அப்பி குற்றம் செய்தவரிடம் கூட கிருபாம்ச இருந்த கருணையையும், சம்சன்னு புகழ்ந்து, அஸ்மை அவருக்கு அகில ஆசிஷ அதாத் எல்லா ஆசிகளையும் வழங்கினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தாவத் சமேத்ய முனிநாச கிரஹீத பாதோ ராஜாபஸ்ருத்ய பவதஸ்திரமசாவனௌஷீத் சக்ரே கதே முனிரதாதகிலாசி ஷோஸ்மை त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च शंसन्. பகவான் துர்வாசர் கிட்ட நீங்கள் அம்பரீஷனையே போய் சரணடையணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னதும் துர்வாசர் ஓடி வந்து அம்பரீஷனோட பாதங்களை பிடிச்சிக்கிறார். அகங்காரங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத உத்தமமான பக்தர் இல்லையா அம்பரீஷர். முனிவரான துர்வாசர் தன்னோட பாதங்களை பற்றியதும் கூச்சப்பட்டு பின்னால் நகர்ந்துக்கிறார். பிறகு சுடர்விட்டு பிரகாசிச்சுருந்த அந்த சக்கராயுதத்தை வணங்கி, சுதர்சனரே, பிரபஞ்சத்தை காக்கிறவரே, எங்களோட வம்சத்தோட நன்மைக்காக இந்த முனிவரை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார். சுதர்சனரும் சாந்தமடைந்து தன்னோட ஸ்தானத்துக்கு போயிட்டார். பிறகு துர்வாசர் அம்பரீஷனோட பக்தியையும், துன்பம் செய்தவருக்கு கூட கருணை காட்டிய அவருடைய நல்ல குணத்தையும் புகழ்ந்து போற்றினார். பிறகு துர்வாசர் அம்பரீஷனுக்கு பல ஆசிகளை எல்லாம் வழங்கிவிட்டு அம்பரீஷனோட அரண்மனையை விட்டு அகன்றார்.